10th Max example 6.24. An aeroplane set up from G and a pairing of 24 degree towards H, a point 2 meter away, and H changes course and heads toward J towards further by 55 degree and a distance of 180 kilometer away. 4 வேல்யூ கொடுத்து என்ன முடிச்சிருக்கா அப்படின்னா ஒவ்வொரு சப்டிவிஷனையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் டிகிரிஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, கவனிங்க. ஒரு ஏரோப்ளேன் ஆகுது ஜிலேருந்து செட் ஆஃப் ஆகுதுமா. ஜிலேருந்து மேல் நோக்கி பறக்குது. ஓகேவா, மேல் நோக்கி எங்கே போகுது அப்படின்னா ஹச்சுக்கு போகுது. எவ்வளோ டிகிரி ஆங்கிளில் அப்படின்னா 24 டிகிரி ஆங்கிளில் ஹச்சு கிலோமீட்டர் சென்ட் ஆகி எங்கே போயிடுச்சு அப்படின்னா ஹச்சுக்கு போயிடுச்சு. ஓகேவா, இங்கே இப்போ என்ன பண்ணுவோம், கீழே தானே டிகிரி மென்ஷன் பண்ணுவோம், இங்கே மேலே மென்ஷன் பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னா இது கீழே என்ன ஆகுது, லேண்டிங் ஆகலை, மேல் நோக்கி பறக்குது. ஓகேவா, டிகிரி எங்கே வருது அப்படின்னா இங்கே மேலே போட்டிருக்கீங்க. ஓகேவா, அடுத்து இங்கேருந்து ஹச்சுக்கு போயிடுச்சு இல்லையா. ஹச்சுக்கு அந்த ஏரோப்ளேன் போனதுக்கப்புறமாக்க ஹச்சுலேருந்து நேராக அந்த முன்னாடி இருந்த ஆங்கிள்லேயே மேலே பறக்காமல் அதுலேருந்து கொஞ்சம் டிவைட் ஆகுது. எவ்வளவு, 55. ஓகேவா, எவ்வளோ டிவைட் ஆகுது, 55. ஓகேவா, அப்போ மீதி ஆங்கிள் இருக்குது. ஏன்னா பாரு, இது என்ன போகலை, ஹரிசாண்டலாக போகலை, லைட்டாக டிவைட் ஆகிருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது 55 தான் கொடுத்துருக்காங்க. இது டோட்டலாக ஹரிசாண்டலாக போயிருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், இதோட டோட்டல் டிகிரி பாருங்கள், இதோட டோட்டல் டிகிரி இது 90 டிகிரி, இது 24. ஒரு ஒரு ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கோங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வேணால் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டாலே 180 டிகிரி. ஓகேவா, இது 90 டிகிரி, இது 24. அப்போ இது எவ்வளவு, 66 டிகிரி. ஓகே, இது 90, இது 24 அப்படின்னா இது என்ன டிகிரி, 66 டிகிரி. அப்படி தானே. அப்போ இது என்னவாகலை, இது ஹரிசாண்டலாகவும் போகலை, என்ன பண்ணியிருக்கு, கொஞ்சம் லேண்ட் ஆகி கொஞ்சம் கீழே இறங்கி 55 டிகிரி கீழே இறங்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கு, 180 கிலோமீட்டர் போய் ஜேக்கு போயிடுச்சு. ஓகேவா, இந்த ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவல், இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் எவ்வளவு, ஈக்குவல். அப்போது இது 55 அப்படின்னா இது எவ்வளோ டிகிரி, 11 டிகிரி. ஓகேவா, இங்கே பாருங்கள், ஜி பிளேன் செட் ஆஃப் ஆகுதுப்பா. ஹச்சுக்கு ஒரு 250 கிலோமீட்டர் போய் ஹச்சுக்கு போயிடுச்சு. ஹச்சுக்கு போனதுக்கப்புறமாக்க கொஞ்சம் என்னவாகுது அப்படின்னா கொஞ்சம் இறங்கி எப்பயும் போகிற அதே ஆங்கிளில் நேராக போகாமல் கொஞ்சம் என்னவாயிடுச்சு, கொஞ்சம் டேர்ன் ஆகி 55 டிகிரி கொஞ்சம் அந்த சைடு டேர்ன் ஆகி ஜேக்கு போகுது. 180 கிலோமீட்டர் வேகத்தில். எப்படி போகலை, ஹரிசாண்டலாக போகலை. ஓகேவா, கொஞ்சம் லைட்டாக என்னவாகுது அப்படின்னா கொஞ்சமாக லைட்டாக சாஞ்சு போகுது, அவ்வளோதான். ஓகேவா, அப்போது இதுலேருந்து ஆங்கிள் கண்டுபிடிச்சோம். இது டோட்டலாக அதாவது 66 டிகிரின்னு கொடுத்தா வச்சுக்கலாமே, டோட்டலாகவே ஹரிசாண்டலாக போயிருக்குன்னு சொல்லி எவ்வளோ போகுது, 55 டிகிரி தான் என்னவாகுது அப்படின்னா கொஞ்சம் ஸ்லாட் ஆகி போகுது. அப்போ இதோட வேல்யூ எவ்வளவு, 11 டிகிரி. ஓகேவா, ஓகே தானே, இதில் எதுக்கு டவுட் இல்லையே. இப்போ பாருங்கள், இது ஜிஹெச்ஜே கொடுத்துட்டாங்க, இந்த வேல்யூ ஐனும் இந்த வேல்யூ ஓன்னு மென்ஷன் பண்ணிட்டோம். ஓகே தானே, வேறு எதுவும் டவுட் இல்லைல்ல. கவனிங்க, இப்போ என்ன கண்டு, how far is H to north of G. அப்போ பாருங்கள், நார்த் ஆஃப் ஜி அப்படின்னா இதுதான் நார்த்து, நமக்கு நார்த்தும் ஈஸ்ட்டு மட்டும் தான் தேவைப்படுது. இப்போ நார்த்துனா மேல் நோக்கி, ஹச்சில் மேல் நோக்கி வந்த இதோட டிஸ்டன்ஸ், அதாவது இந்த டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. ஓகேவா, ஜிலேருந்து ஹச்சுக்கு போன டிஸ்டன்ஸ் எந்த சைடு வேணுமா, நார்த்து சைடாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஓஜி. ஓகேவா, என்ன கேட்டிருக்காங்க, ஹச்சோட ஃபேர் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் எங்கேருந்து கேட்டிருக்காங்க, ஜிலேருந்து நார்த்து சைடு எவ்வளவோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஜிலேருந்து நார்த்து சைடு எவ்வளோ அப்படிங்கிறப்ப ஓஜி. அப்போ ஃபஸ்ட் ஒன்று என்ன பிடிக்க போகிறோம், ஓஜி. அடுத்து பாருங்கள், ஹவ் ஃபேர் இஸ் ஹச் டு ஈஸ்ட் ஆஃப் ஜி அப்படின்னா எது ஈஸ்ட் சைடு, இதுதான் ஈஸ்ட் சைடு. ஈஸ்ட் ஆஃப் ஜி அப்படிங்கிறப்ப என்ன பிடிக்கணும், ஈஸ்ட் ஆஃப் ஜி அப்படிங்கிறப்ப என்ன பிடிக்க போகிறீங்க, ஓஹெச். ஓகேவா, நார்த்து சைடு அப்படிங்கிறப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிக்க போகிறீங்க, ஈஸ்ட் சைடுங்கிறப்ப இந்த வேல்யூ கண்டுபிடிக்க போகிறீங்க. நார்த்துனா மேல் நோக்கி இருக்கும், ஈஸ்ட்னா கீழ் நோக்கி இப்படி இந்த சைடாக இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஜேயோட நார்த்து சைடு ஆஃப் வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஜேயோட ஃபேர் கேட்டிருக்காங்க, எந்த சைடு கேட்டிருக்காங்க, நார்த்து சைடு கேட்டிருக்காங்க. அப்போ நார்த்து சைடுனா மேல் நோக்கி இருக்க இந்த வேல்யூ, அப்படி தானே. அப்போது இதை என்ன பண்ணுவீங்க, ஐஜே. இதை என்ன பிடிக்க போகிறீங்க, ஐஜே. அடுத்து அதே ஜேயோட ஃபேர் தான் பிடிக்க போகிறீங்க, எந்த சைடு பிடிக்க போகிறீங்க, ஈஸ்ட் சைடு. அப்போ ஈஸ்ட் சைடு ஹச்சோட ஃபேர் என்ன இருக்குது, ஹச்சை. ஓகேவா, நார்த் சைடுங்கிறப்ப இந்த வேல்யூ, நார்த் ஆஃப் சைடு அப்படிங்கிறப்போ இந்த வேல்யூ கணக்கு பண்ண போகிறீங்க. ஈஸ்ட்டுங்கிறப்போ இந்த வேல்யூ ஹரிசாண்டலாக இருக்கிறத கணக்கு பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேவா, போடலாமா, சப்டிஷன் நம்பர் 1 போடலாமா.
இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? சப்டிவிஷன் 1ல் என்ன கண்டுபிடிக்கிறோம்? OG கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ OGயோட வேல்யூ வேணும். ஓகேவா? இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், நமக்கு டிகிரி 24 டிகிரி தான் இருக்குது. அப்போது நம்ம OG கண்டுபிடிக்கணும். OG கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பாரு, இங்கே டிகிரி இருக்குது அப்படின்னா இது என்னது? ஆப்போசிட். இது என்னது? அட்ஜசென்ட். இது என்னது? ஹைமே. அப்போ பாருங்கள், இங்கே டிகிரி இருக்குது அப்படின்னா இதுதான் ஆப்போசிட், இது அட்ஜசென்ட், இது ஹைபோட்டேனியஸ். கவனிங்க, இப்போ என்ன டிகிரி கொடுத்துருக்காங்க? ஓஜியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு தெரிஞ்ச வேல்யூ GH. அப்போ என்ன டிகிரி யூஸ் பண்ணலாம்? அட்ஜசென்ட்டையும் ஹைபோட்டேனியஸையும் யூஸ் பண்ணுறது என்னது? காஸ். இப்போ காஸ் 24 டிகிரி ஈக்குவல் டு, ஓகேவா, அட்ஜசென்ட் சைடு வாய்ட ஹைபோட்டேனியஸ். அப்போது அட்ஜசென்ட் என்னது? OG பை ஹைபோட்டேனியஸ் என்னது? GH. இப்போ தெரிஞ்ச வேல்யூ அப்ளை பண்ணிடலாமா? காஸ் 24 டிகிரியோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க 0.9135 ஈக்குவல் டு ஓஜியோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஓஜி அப்படியே இருக்கட்டும். GH இன் ட்ரையாங்கிள் என்னென்னு எடுத்துக்கலாம்? GOH. GO சென்டரில் வர மாதிரி எழுதணுமா? OH. ஓகேவா? அடுத்து GHோட வேல்யூ தெரியும் இல்லையா? GHோட வேல்யூ எழுது 250 கிலோமீட்டர். அப்போ 250. ஓகே தானே? இப்போ இது இந்த சைடு கொண்டு போயிடலாமா? அப்போ ஓஜியோட வேல்யூ, அதாவது இந்த சைடு வந்துச்சுன்னா மல்டிப்புளில் வரும் இல்லையா? இப்போ இந்த சைடு மல்டிப்புளில் வந்துச்சு அப்படின்னா ஓஜி ஈக்குவல் டு 250 இன்ட்டு 0.9135. ரெடியாக மல்டிபிள் பண்ணிடலாமா? சரிங்க, 9135 இன்ட்டு 25. 25ல் மல்டிபிள் பண்ணிட்டு ஒரு 0 போட்டுக்கலாம். ஓகேவா? கவனிங்க, இதில் மல்டிபிள் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும்? 5 7 6 45. அடுத்து 2ஆல் போட்டிங்க அப்படின்னா 0 6 + 1 7 2 18 5 7 13 8 1 2. ஓகே தானே? இப்போ 250 இருந்துச்சு இல்லையா இங்கே? இப்போ ஆன்சரில் ஒரு 0 சேர்த்துக்கலாம். 250ங்கிறதுனா அப்போ தான் பாயிண்ட் வைக்கிறது கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த ஹோல் வேல்யூவை 250ஆல் மல்டிபிள் பண்ணியாச்சு. எத்தனை டிஜிட்டு? 4 டிஜிட்டு. இப்போ 1 2 3 4 கிலோமீட்டர் மீட்டர் அதில் மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா எத்தனை டிஜிட் எடுத்தால் போதும்? 2 டிஜிட் எடுத்தால் போதும். டெசிமலுக்கு அப்புறமாக 2 டிஜிட் எடுத்தால் போதும். இங்கே பாருங்கள், இங்கே எப்படி இருக்குது? இந்த 5 அதெல்லாம் 5 விட ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா இதோட 1 ஆட் பண்ணிடுவோம் இல்லையா? அப்போ இதோட ஆன்சர் என்ன எழுதுவீங்க? ஓஜியோட வேல்யூ 228.38 கிலோமீட்டர். ஓகே தானே? அப்போ distance of H to the north of G is 228.38 கிலோமீட்டர். ஓகேவா? அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் போயிடலாம். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? கவனிங்க, என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? OH. OHோட இந்த ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் அடிக்க போகிறோம். OH கண்டுபிடிக்கணும். ஆப்போசிட் சைடும் ஹைப்போட்டேனியஸும் தெரியும். அப்போது ஆப்போசிட்டையும் ஹைப்போட்டேனியஸையும் யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்னது? ஃபஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் எந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம்? இதெல்லாம் GOHங்கிற ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். ஓகேவா? கவனிங்க, இதில் என்ன எடுக்க போகிறோம்? என்னென்ன சைடு யூஸ் ஆக போகுது? ஆப்போசிட்டும் ஹைப்போட்டேனியஸும். ஏன்னா என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம இதில் OH கண்டுபிடிக்க போகிறோம். OHனா ஆப்போசிட். நமக்கு தெரிஞ்ச வேல்யூ என்ன கிடைக்கும்? என்ன வேல்யூ தெரியும்? இதோட வேல்யூ தெரியும் இல்லையா? அப்போ ஆப்போசிட் நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க? சைன் தீட்டாவோட வேல்யூ அளவு 24 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்னது? OH பை GH. சைன் 24ஓட வேல்யூ நம்ம கொடுத்துருந்தாங்க 0.407 ஈக்குவல் டு, அடுத்து பாருங்கள், OHோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? GHோட வேல்யூ தெரியும் எவ்வளவு? 250. ஓகே தானே? அப்போ OH மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இது சைடு மல்டிபிள் கொண்டு போயிடலாமா? OH ஈக்குவல் டு 0.4067 இன்ட்டு 250. இந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணுங்கள். 4067 எதால் 25ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 0 250 அப்படிங்கிறதுனால 0 லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். ஓகேவா? இதை மல்டிபிள் பண்ணுங்கள், என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 5 3 3 20
2ஆல் போட்டால் 4 3 1 80 81 5 7 6 1 + 10 10. எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் பாருங்கள், 250 அப்போ இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம் இல்லையா. இப்போ 250 எத்தனை டிஜிட்டு, 4 டிஜிட்டு. இப்போ 1 2 3 4, இப்போ 101. ஓஹெச்சோட வேல்யூ அளவு 101.68 கிலோமீட்டர். ஓகேவா, எடுத்து எழுதிடலாமா. Distance of H to the east of G equal to அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் என்ன கண்டுபிடிக்க பாருங்கள், ஐஜே என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஐஜே. அப்போது ஐஜேங்கிறப்போ இந்த இருக்குது, இதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், எந்த ட்ரையாங்கிள், இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். இது 90 டிகிரி, ஓகேவா. இதோட 11 டிகிரி. அப்போது இங்கே பாருங்கள், இது 11 டிகிரி, இது 90 டிகிரி தெரியும். அப்போ இது என்ன சைடு பாருங்கள், இங்கே டிகிரி இருக்குது அப்படின்னா இது ஆப்போசிட் சைடு, இங்கே ஆப்போசிட் இதுனா இது அட்ஜசன்ட் சைடு, ஓகேவா. இப்போ ஐஜே கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி தான் இன் ட்ரையாங்கிள் இந்த 90 டிகிரி இந்த சென்டரில் வர மாதிரி எழுதுங்க, HIJ. சைனா காசான்னு பாருங்கள், இது கண்டுபிடிக்க போகிறோமா, ஆப்போசிட் அப்படிங்கிறப்போ என்ன எடுத்துப்பீங்க, ஆப்போசிட் சைடு தானே. ஆப்போசிட் சைடு பை இதோட வேல்யூ தெரியும். அப்போது ஆப்போசிட்டுங்கிறப்போ சைன். இப்போது சைன் 11 டிகிரி ஈக்குவல் டு ஐஜே பை ஹைப்போடென்யூஸ் எவ்வளவு, HJ. ஓகேவா. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம்னா இது ஆப்போசிட்மா, இங்கே பாருங்கள் இது 11 டிகிரி இருக்கா, 11 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு, இது ஹைப்போடெனியஸ். அப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இந்த வேல்யூ ஐஜேயோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு தெரிஞ்ச வேல்யூ இந்த வேல்யூ. அப்போ இதனிடையே யூஸ் பண்ணுற மாதிரி வர ஃபார்முலா என்னது, அப்போ சைன் தீட்டா தான். அப்போ ஐஜே டிவைடட் சைன் தீட்டாவில் ஹைன் டேட்டானா என்னது, ஆப்போசிட் டிவைடட் ஹைப்போடெனியஸ். அப்போ ஐஜே பை ஹச்ஜே. ஓகேவா, தெரிஞ்ச வேல்யூ அப்ளை பண்ணிடலாமா. சைன் 11 டிகிரியோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க, 0.1908 ஈக்குவல் டு ஐஜேயோட வேல்யூ தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஹச்ஜேயோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க, ஓகேவா. ஐஜேயோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். ஹச்ஜேயோட வேல்யூ அளவு 180, ஓகேவா. அப்போ இது இந்த சைடு கொண்டு போயிடலாமா. அப்போது ஐஜே ஈக்குவல் டு 0.1908 இன்ட்டு 180 பாருங்கள், 1908 இன்ட்டு 18. 18 மல்டிபிள் பண்ணால் கிடைக்குது பாருங்கள், 64 72 50. அடுத்து 1ஆல் போட்டால் சேம் அதே வேல்யூ 8091. ஸோ என்ன கிடைக்கும், 4 4 3 4 3. 180ங்கிறதுனால இங்கேயும் ஒரு 0 சேர்த்துக்கலாம். எத்தனை டிஜிட்டு, 4 டிஜிட்டு. 1 2 3 4 1 2 3 4 பாருங்கள், 4 தான் இருக்குது, 2 டிஜிட் தான் இருக்க போகிறோம். 4க்கு அப்புறம் அடுத்த வேல்யூ இருக்குது, 4 தான் இருக்குது. அப்போ இதை அப்படியே எடுத்துக்கலாம் இல்லையா. இப்போ 34.34 கிலோமீட்டர். ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாமா. கிலோமீட்டர். அடுத்து ஃபோர்த் ஒன் என்ன பிடிக்க போகிறோம். ஃபோர்த் ஒனில் ஹச்ஐ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அட்ஜசென்ட்டு நாங்கள் கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரிஞ்ச வேல்யூ ஹச்ஜேயோட வேல்யூ. அப்போ அட்ஜசென்ட்டையும் ஹைப்போட்டெனியஸையும் யூஸ் பண்ணுற மாதிரி வர ஃபார்முலா என்னது, காஸ் தீட்டா இன் ட்ரையாங்கிள். அதே ட்ரையாங்கிள் தான் இல்லையா, HIJ cos 11 degree equal to adjacent என்னது HI by HJ.
ஹச்சோட வேல்யூ ஹச்ஐயோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஹச்ஜேயோட வேல்யூ 180 தெரியும். காஸ் 11ஓட வேல்யூ கொடுத்துருந்தாங்க 0.9816 கொடுத்துருந்தாங்க. ஓகே தானே? அப்போது ஹச்ஐ ஈக்குவல் டு இது இந்த சைடு வச்சா இன்ட்டில் வந்துடும் இல்லையா? அப்போ 0.9816 இன்ட்டு 180 மல்டிபிள் பண்ணிடலாமா? 9816 இன்ட்டு 18 8 2 5 78 6 1 8 சேம் வேல்யூ ஒன்றால் மல்டிபிள் பண்ணும்போது 8 8 6 16 1 17 180 இல்லையா? அப்போ இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். எவ்வளோ எத்தனை டிஜிட் பாருங்கள்? 4 டிஜிட் 1 2 3 4. இப்போ 176.6 அடுத்த வேல்யூ 8 இருக்குது. அதனால் 1 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 9 கிலோமீட்டர். ஸோ distance of J to the east of H is 76.79 kilometer. ஓகேவா?